ஜியோஜிப்ராவில் மேட்ரிக்ஸோட ஆப்ரேஷன்ஸ், அதாவது மேட்ரிக்ஸ் அடிஷன், சப்ராக்ஷன், டிரான்ஸ்போஸ், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துவோம். ஏ ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 1, 2, 3, மறுபடியும் ஒரு செட் ப்ராக்கெட் 2, 5, 8, வெளியில் மறுபடியும் ஒரு செட் ப்ராக்கெட் 1, 2, 3 அப்படின்னு டைப் பண்ணி என்ன பண்ண போகிறோம், என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா பாருங்கள் ஏங்கிற மேட்ரிக்ஸ் கிடச்சிட்டு. இதே மேட்ரிக்ஸை என்ன பண்ணலாம், மறுபடியும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி பிங்கிற மேட்ரிக்ஸை நம்ம உருவாக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் மேலே கிளிக் பண்ணி அப்படியே செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதை அப்படியே காப்பி பண்ணி மீண்டும் இன்புட் பாரில் அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரீநேம் கொடுப்போம். பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நல்ல சில எலமெண்ட்டை நம்ம மாற்றிடலாம் பாருங்கள். 1, -1, 0 இந்த மாதிரி சம எலமெண்ட்ஸை மாற்றி இல்லை எல்லா எலமெண்ட்டையும் நம்ம வேணாலும் மாற்றி என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்துடுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வழியிலையும் நம்ம மேட்ரிக்ஸை இன்புட் பண்ணலாம். இப்போ 2 மேட்ரிக்ஸ் நமக்கு கிடச்சிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி கிராஃபிக்ஸ் வியூவில் நம்ம கொண்டு வந்துடுவோம் ஏபிங்கிற 2 மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த மேட்ரிக்ஸை ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்டு அதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பாருங்கள், கேபிட்டல் ஏ ஆஃப் ப்ராக்கெட்டை போட்டு 2, 1 அப்படிங்கிறத டைப் பண்ணி என்டர் கொடுத்தா என்ன பாருங்கள், அதோட வேல்யூ 2ன்னு கிடைக்குது பாருங்கள். அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது, அதுதான் இந்த வேல்யூ. ஓகே, அதாவது A21 மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸை குறிப்பதற்கு இந்த A21ங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதை மாதிரி இங்கே நம்ம எலமெண்ட்ஸை இது மாதிரி தனியாக எடுத்து பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ அடுத்தது இன்புட் பாரில் என்ன பண்ண போகிறோம், A + B அப்படின்னு நம்ம டைப் பண்ணி A + B அப்படிங்கிறது 2 மேட்ரிக்ஸை ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ நமக்கு வந்துடுச்சு பாருங்கள். அதாவது ரெண்டு அணிகளை கூட்டினோம்னா என்ன வருமோ அதோட ஆன்சர் வந்துச்சு. இதை வேணால் நம்ம ரீநேம் பண்ணி என்னன்னு வச்சுக்கலாம், சின்னு பேர் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ சிங்கிறது சம் ஆஃப் 2 மேட்ரிசஸ் A and B. இது வேணால் நம்ம ட்ராக் பண்ணி இழுத்து இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இப்போ சிங்கிறது என்னென்னா சம் ஆஃப் த 2 மேட்ரிசஸ் A and B. ஓகே, இதே மாதிரி சப்ராக்ட் பண்ணி நம்ம எழுதலாம். அதாவது A - B அப்படின்னு இதில் டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா நமக்கு A - Bங்கிற மேட்ரிக்ஸ் கிடச்சிட்டு பாருங்கள். இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீநேம் கொடுத்து டிங்கிறது 2 மேட்ரிக்ஸையும் சப்ராக்ட் பண்ணி வரக்கூடிய மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு வரலாம் பாருங்கள். இதில் டிரான்ஸ்போஸ் அதாவது TRAN அப்படிங்கிறத டைப் பண்ணோம்னா பாருங்கள் டிரான்ஸ்போஸ் எந்த மேட்ரிக்ஸ், ஏவையும் பண்ணலாம், பிஏ பண்ணலாம், CD எது வேணாலும் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதலாம். பாருங்கள் ஏன்னு டைப் பண்ணுறேன், ஏன்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தா என்ன ஆயிடுது, டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ கிடச்சிருது. அதை ரீநேம் பண்ணிக்கலாம் பாருங்கள். ரீநேம் என்ன கொடுப்போம், AT அப்படின்னு கொடுப்போம். அப்போ ATனா ஏ டிரான்ஸ்போஸ், ஏங்கிற மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் தான் இந்த ஏ டிரான்ஸ்போஸ், அது நமக்கு கிடைக்குது பாருங்கள். ஓகே, இதே போல் 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணலாம். எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, A * B அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா பாருங்கள் நமக்கு A * B கிடைக்கும். A * Bனா ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ண மேட்ரிக்ஸ். அதையும் கூட நம்ம ட்ராக் பண்ணி இழுத்து இங்கே கொண்டு வந்துடலாம். அதையும் கூட நம்ம ரீநேம் பண்ணலாம். என்னென்னு ரீநேம் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி MUL அப்படின்னு கொடுத்தோம் நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம காமிக்கலாம். அப்போ ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ண வரக்கூடியது தான் அந்த மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ். ஓகே, இவ்வாறாக மேட்ரிக்ஸோட அடிஷன், சப்ராக்ஷன், டிரான்ஸ்போஸ் மற்றும் மல்டிப்ளிகேஷன் ஆகிய அனைத்து தகவல்களையும் இன்புட் பாரில் இது மாதிரியான டைப் பண்ணுறது மூலமாகவும் அல்லது வியூவில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்ம டைப் பண்ணுறது மூலமாகவும் மேட்ரிக்ஸை உள்ளீடு செய்து அதோட மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் போன்றவற்றை நம்ம செய்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் இதை பற்றி அடிப்படை தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.